الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي باذن الله اعوذ بالله من الشيطان الرجيم السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கதம்மா சோமா இருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்கள் பிரிந்த துண்டுகள் படித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிரிந்த துண்டுகளில் நாங்கள் எத்தனை கேன்சர் நினைவுக்குதா எத்தனை ஜாய் பிரிந்த துண்டுகள் படிக்க போகிறோம்? 4 இல்லை 5 படிக்க போகிறோம். 5ல் எத்தனை முடிச்சிட்டோம்? 2 முடிச்சிட்டோம். 2 என்ன நினைவுக்குதா? ஒன்று வந்தது ஒன்று ஆண் பெண் இல்லை முதாஃபிலை 2 மௌசூசிஃபா இதை 2 முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் 3வது பார்க்க போகிறோம். இது தான் லேசானது. இதுவும் அடுத்ததும் சரியான லேசி. சரியா? அது என்ன தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இது வந்து 3வது. சரியாம்மா? 3வது ஒன்று வந்தது முதாஃபிலை இதாஃபா, ரெண்டாவது மௌசூசிஃபா, மூணாவது ஜர்ருடைய எழுத்துகளின் இது ஜர்ருடைய எழுத்து. இது 3வது ஜர்ருடைய எழுத்துன்னு சொல்கிறத விட ஜர்ருடைய ஹர்ஃப். ஜர்ருடைய இப்போ தான் நாங்கள் முத ஹர்ஃப் படிக்கிறோம். இவ்வளோ நாளும் ஹர்ஃப் படிக்கல. இசும் படித்தோம். இசும் படித்து முடிச்சிட்டோம். இசும் பூரவு நாங்கள் படித்தோம் என்னது? முதாஃபிலே. முதாஃபிலே 2மே இசும். முதாஃபும் இசும், முதாஃபிலையும் இசும். மௌசூஃப் சிஃபாலையும் 2மே இசும். மௌசூஃபும் இசும், சிஃபாவும் இசும். இன்றைக்கு நாங்கள் ஹர்ஃப் படிக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் ஹர்ஃப் படிக்கிறீங்க. நான் சொன்ன 3 வார்த்தைகள் இருக்குது என்ன அரபில். ஒன்று இசுமாய்க்கும், ஹர்ஃபாய்க்கும், ஃபீலாய்க்கும். இது 3ல் உண்டு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக உங்களோட முத ஹர்ஃபை படிக்க போகிறோம். அதுதான் ஜர்ருடைய ஹர்ஃப். ஜர்ருடைய ஹர்ஃப்ண்டா பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில ஹர்ஃபுகள் இருக்குது, அது வஞ்செண்டா அதுக்கு புற வர வார்த்தை ஜர்ராய்க்கும். அவ்வளோதான். ஜர்ருடைய ஹர்ஃப்ண்டா ஜர்ரா தான் நீக்கும். நசுபாவும் ரஃபாவும் இல்லை. ஜர்ருடைய ஹர்ஃப் தான் ஜர்ராவும். அவ்வளோதான். ஜர்ருடைய ஹர்ஃபுகள் தான் படிக்க போகிறோம். ரைட், ஓகே. 1வது அதில் 1வது என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். என்னென்ன விதிகள் உண்டு. ஜர்ருடைய எழுத்துக்கள் அது இசுமை ஜர்ராக்கும். அதில் இசுமை ஜர்ராக்கும். அப்போ ஜர்ருடைய ஹர்ஃபுக்கு போகிற வாரது எந்த நேரம் என்னதாய்க்கும்? இசுமாய்க்கும். அது இசுமை அது ஜர்ராக்கும். விளங்கிச்சா? அது கஷ்டமா? ஜர்ருடைய ஹர்ஃப் பேரே ஜர்ருடைய ஹர்ஃப். அப்போ ஜர்ருடைய ஹர்ஃப் அதில் இசுமை ஜர்ராக்கும். விளங்கிச்சா? 2 தொலை தூர உறவு இல்லை கிட்டைக்கணும். ஜர்ருடைய ஹர்ஃப் வந்தா ஜர்ருடைய இசும் கிட்டைக்கணும். தூரத்தில் ஈக்கலா. விளங்கித்தானம்மா? ரைட். 3வது ஜர்ரின் 17 எழுத்துக்கள் உள்ளன. குர்ஆனின் எத்தனை இருக்குது? 11 தான் இருக்குது. 17 இருக்குது டோட்டலாக ஜர்ருடைய அரபுல. ஆனால் குர்ஆனில் எத்தனை இருக்குது? 11. அது சொல்லி நாங்கள் எத்தனை படிக்க போகிறோம்? 11. நாங்கள் 17 படிக்க தேவையில்லை. விளங்கிச்சா? 11 தான் படிக்கணும். ரைட். 4வது ஜர்ரின் எழுத்துக்கள் ஜார் என்றும் ஜர்ரின் சொல்லப்பட்ட இசுமுக்கு மஜ்ரூர் என்றும் சொல்லப்படும், அழைக்கப்படும். ஜர்ருடைய எழுத்துக்கு நாங்கள் சொல்கிற வார்த்தை ஜார். அதில் இசுமுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? மஜ்ரூர். மஜ்ரூர் என்றால் ஜர்ராவின் இசும் மஜ்ரூர். சரிதானேம்மா? இதை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போனோம். இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை மனப்பாடம் பண்ண தான் இது. இப்போ நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். அப்போ முடிஞ்சு கதை. இது தான் எத்தனை எழுத்து? 11 எழுத்து. குர்ஆனில் வர 11 எழுத்து. சரிதானே? ஒன்றுக்கு ஈன 4 ஈக்குது, ஈன 4 ஈக்குது, ஈன 3 ஈக்குது, 8 11. சரிதானே? மனப்பாடம் பண்ணுவோமா? பா தா காஃப். முதலாவது பா தா காஃப் லா. பா தா காஃப் லா. சொல்லுங்க பார்க்க. 5 தரகா. லாம் சொல்ல தேவையில்லை. பாத்தா காஃப் லாம். லாம் சொல்லுங்க. பாத்தா காஃப் லாம். 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 பாத்தா காஃப் லாம் வாவ். இதே சேர்த்து சொல்லுங்க. பாத்தா காஃப் லாம் வாவ். இதை மட்டும் சேர்த்து சொல்லுங்க. பாத்தா காஃப் லாம் வாவ். 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 அடுத்தது இதை மாணவங்க மின் ஃபி அன். மின் ஃபி அன். இதை 3 ஒன்றுக்கு சொல்லுங்க. மின் ஃபி அன். 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 இப்போ
எல்லாம் ஒன்றுக்கு சொல்லுங்க. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன். அஞ்சு தரக்கா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன். 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 சரிதானே? பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன். கடைசி 3 அலா ஹத்தா இலா. அலா ஹத்தா இலா. அஞ்சு தரகா. ஹத்தா இலா. அலா 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 ஹத்தா இலா. இப்போ எல்லாம் ஒன்றுக்கு சொல்லுங்க. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் ஹத்தா இலா. இல்ல மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. அலா ஹத்தா இலா. பா தா காஃப் வாவ் பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. அவசரம் இல்லை, முதல்ல சொன்னா பிரச்சனை இல்லை, மிஸ் ஆக வேணாம். இன்னும் 3 தடவை சொல்லுங்க. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. பிழையாக்காம இன்னும் 2 தடவை சொன்னா முடிஞ்சு, இல்லாட்டி மர சொல்லணும். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் ஹத்தா இலா. பிழையாக்கிட்டீங்க. மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. ஓகே. பா தா காஃப் வாவ் பிழையாக்கிட்டீங்க. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. மாஷா அல்லாஹ். கடைசி ஒரு தடவை பிழையாக்காம சொன்னா முடிஞ்சு. பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. மாஷா அல்லாஹ். இப்போ பெருசா எழுதி உங்களை படுக்கிற இடத்துல போட்டு போஸ்டர் ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சரியான முக்கியம். சரியான முக்கியம். பா தா காஃப் வாவ் பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. அன் அலா ஹத்தா இலா. சரியான முக்கியம். ஏன் சரியான முக்கியம்? உதாரணத்துக்கு குர்ஆன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பா என்ற ஸ்டார்ட். அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. குர்ஆன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? குர்ஆன்ல முதல்ல என்னைக்கிற வார்த்தை பிஸ்மில்லா. பிஸ்மில்லா. முதலாவது என்ன எழுத்து? என்ன? பி. அது பி தான், இது பி. பிஸ்மில்லா. இது பியில தான் குர்ஆனே ஸ்டார்ட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். இப்போ இவ்வளோ முக்கியமாகும் இதுவல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ல பார பி தான் இது. சரிதானே? இதில் உடன் என்ற அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வேற வேற அர்த்தம் அந்த விடத்தை பொறுத்து வரும். இதை வந்து இப்போ அல்லாவுடைய பேரால, அந்த பேரால என்றது தான் பிஸ்மி. இஸ்ம் என்றது பேர், பி என்றா ல என்ற அர்த்தம். இல்லாட்டி பேருடன், அல்லாவுடைய பேருடன், இல்லாட்டி பேரால, அந்த அர்த்தத்தை கொடுக்க. சரியா? இதை ஹர்ஃபை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அந்த விடத்தை பொறுத்து தான் எங்களுக்கு அர்த்தம் கொடுக்குறோம் தமிழில். சரியா? டீம் அது பெருசாக எல்லாம் அருஃபென்னு விளங்கினா சரி. இப்போ அர்த்தம் முக்கியம் இல்லை, அர்த்தம் நாங்கள் பார்ப்போம். இப்போ இது அருஃபென்னு என்ன வச்சுக்கொண்டா சரி. குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள தலை குழம்புறதே இது அருஃபை டிரான்ஸ்லேட் பண்ணதான். நானும் நௌஷாத் மௌலையும் ஏன்னா பிக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் வரும். ஆனால் பெருசாக இல்லை. மெயினாக அதுக்கு என்ன சொல்கிற பேஸ் மீனிங் ஒன்று தான். இப்போ அல்லாவுடைய பேருடன் என்றாலும் அல்லாவுடைய பேரால் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆல்மோஸ்ட் சேம் அர்த்தம். அல்லாவோட பேரால் ஆரம்பிக்கிறேன், அல்லாவோட பேருடன் ஆரம்பிக்கிறேன். அர்த்தம் ஒன்று தான். அது 2 வார்த்தையை பாய்க்கிறோம். ஓகே. தா என்றது வந்து சத்தியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாய்க்கிறது. சத்தியத்துக்கு வல்லாஹி என்று நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ் மீது சத்தியம். அதே மாதிரி தல்லாஹி என்றும் சொல்லணும். ஆனால் வல்லாஹிக்கும் தல்லாஹிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. வல்லாஹி என்றதை விட தல்லாஹி என்றால் சீரியஸ் கூட. இப்போ அரபிகள் வந்து நோமலாவும் வல்லாஹி என்று சொல்லுவாங்க. சரியா? ஆனால் தல்லாஹி என்றால் வெரி சீரியஸ். அவங்க நோமலாக தல்லாஹி என்று சொல்லுவாங்க. தல்லாஹி என்றால் அது வந்து கொஞ்சம் உரமான சத்தியம் உண்டு. சரியா? இல்லை வத்தீனி இல்லை. நான் அதை பார்ப்போம். வத்தீனி வந்து வா வத்தீனி வா அத்தீன், தீன் காய் மீது சத்தியமாக. கா என்றா ஒப்பிடுதல் போன்று. இது அர்த்தத்துக்கு முக்கியம் இல்லை.
உமா இது அர்த்தம் ஒன்றுமே முக்கியம் இல்லை. எனக்கு நீங்கள் இன்னும் அர்த்தம் ஒன்றும் படிக்காடும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் இப்போ நான் ஃபவுண்டேஷன் தான் போடுறேன். நான் இதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லி போகிறேன். இந்த லாக்கு வந்து என்ற அர்த்தம் வரும். இதில் எப்படி வரும்னா லீ இல்லாட்டி லா 2 மெத்தடும் வரும். அதை விடத்தை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலதுக்கு லீ என்று வரும், சிலதுக்கு லா என்று வரும். இதில் இன்னொரு லா ஒண்டிக்குது தௌக்கீதுக்கு வரலாம். அதோட இது கொஞ்சம் குழம்பும். அதை நான் எப்படி என்று சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? வா என்றால் சத்தியத்துக்கு பாவிக்கிறது. வல்லாஹி இல்லாடி வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக அதவா பாருங்க. வல் அசுரி வல் அசுரி ஏன் அது ஜர்ராவிச்சு? அசுரி ஏன் ஜர்ராவிச்சு? அசுரி நஃபா நசுபா ஜர்ரா முதலாவது வல் அசுர் அல் அசுரி வல் அசுரி என்று தான் இது குருவான். அல் அசுரி என்றது ஜர்ராய்க்குது. ஏன் ஜர்ராய்க்குது? அல்லஸ்ரியா வல்லஸ்ரி வல்லஸ்ரி ரீ வந்தது ஜர்ராய்க்கு. ஜர் ஏன் ஜர் தெரியும். ஜரு தானே இந்த வா வந்த சுட்டி விளங்கிச்சா? இந்த வா வந்து அடுத்த வாரத்தை ஜர் ஆகுது. அதுதான் வல்லஸ்ரி ஜர். அப்ப இன்னொரு வா வர வத்தீனி ஏன் வத்தீனி ஜர் நீ நீ வா வந்து இந்த வா வந்து சுட்டி. இன்னொன்று வா வருது அது சம்பந்தப்படுத்துறவா இன்னும் என்றவா. அந்த வா வந்து நடுவுல தான் வரும். அது ஸ்டார்ட்ல வர்றது இல்ல. இது வந்து ஸ்டார்ட்ல வரும். வல்லஸ்ரி என்று தானே வருது. ஸ்டார்ட்ல தான் வருது. வல்லஸ்ரி இன்னல் இன்சான லஃபி உஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வாமிலுஸ் சாலியாதி. அந்த வா வந்து சம்பந்தப்படுத்துற வாமிலுஸ் சாலியாதி. அது ஸ்டார்ட்டுக்கு வருது இல்லை. வெளித்தானேம்மா? ரைட், ஓகே. அடுத்தது மின். மின் என்றது இருந்து என்ற அர்த்தம் மிச்சம் எடுக்கலும். ஆனால் குழப்பிக்கொள்ளக்கூடாது. மின்னோட இது மண்ணை குழப்பிக்கொள்ளக்கூடாது. சின்ன வித்தியாசம் தான். மண்ணும் மின்னும் டிஃபரெண்ட். மின் என்றா இருந்து என்ற அர்த்தம். மண் என்றா நாங்கள் படித்தோம் ஹூ யாரு யார் என்ற அர்த்தம் வரும். ஓகே, அதை மண்ணும் மின்னும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் அது யாரெண்டு வரக்குள்ள மண்ணெண்டு வரும். இருந்தெண்டு வரக்குள்ள மின்னெண்டு வரும். மின் எங்க வருது? மின்னுக்கு உதாரணம் அவுது பில்லாஹி மினஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து. அப்ப மினஷைத்தானுவா மினஷைத்தானவா மினஷைத்தானியா மினஷைத்தானி ஏன் நீ மினஷைத்தானி மின் வந்த சுட்டி மினஷைத்தானி. இப்ப விளங்குதா? இவ்வளோ காலம் போது நீங்க ஏன் இது நசுபாவிச்சு ஏன் ஜர்ராவிச்சு ஏன் ரஃபா ஒன்றும் விளங்கல. இப்ப விளங்குதா? ஏன் இவர் ஜர்ராவினாரு? மின் வந்த சுட்டி மினஷைத்தானி சொன்ன சரிதானே? ஃபீ சரியா? ஃபீ இன்னல் இன்சானில் ஃபீ உசுர். அது உசுர் என்னது உசுரி தான். அது ஃபீ வந்த சுட்டி. இது முழு குர்ஆனில் இதுவெல்லாம் நிறையுமா? இது 11ம் நீங்கள் குர்ஆனில் எங்கே பேஜை திறந்தாலும் நிறையும். சரியா? அப்புறம் அன் வரும். இதெல்லாம் பார்ப்போம் நாங்கள். அலாய்க்குது, ஹத்தாய்க்குது, இலாய்க்குது. சரிதானேம்மா? இதை நீங்கள் கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். சரி, அர்த்தம் தேவையில்லை. அர்த்தம் ஒன்றுக்கும் அர்த்தம் தேவையில்லை. சும்மா மனப்பாடம் பண்ணுங்க. அர்த்தம் நான் வந்து குர்ஆன்களை சொல்ல போகலை. நான் வந்து அர்த்தத்தை சொல்லித்தரேன். சரி, அடுத்தது என்ன எழுதுகிறாங்க? மேலதிக குறிப்புகள் என்று எழுதிக்கிறாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு அடிஷனல் நாலேஜ்னு வைங்களேன். கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டா நல்ல மாதிரி. ஏன்னா நான் குர்ஆனை படிக்கல இதெல்லாம் நாங்கள் திருப்பி பார்ப்போம். சரியா? ஒரு பிரதி பேருடன் இணைக்கப்பட்டால் லா என்பது லா என்று உச்சரிக்கிறது. அப்படி என்றா பிரதி பேர் என்றா ஹும் என்றது ஹுவ ஹுமா ஹும் தானே. அதுக்கு வந்து இப்போ நாங்கள் படித்தோம் லா இல்லாட்டி லீ என்று வரும் என்று தானே இந்த. ஆனால் பிரதி செயலோடு வரக்குள்ள ல வந்தா ஓகே. இப்போ உதாரணத்துக்கு லவும் ஹும்மும் சேர்ந்தா எப்படி வரும்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ல ஹும் வந்து சேரையலாம். லஹும் என்று சொல்லலாம். ஓகே, லஹும் சொல்லலும். லஹுவ என்று சொல்லலாம். லஹுவ என்று சொல்லலாம். இப்போ ஹுவ ஹுமாவும் தான் நாங்கள் படித்தோம். நல்ல விளங்கிக்கோங்க. இது ஹுவ என்றது ரஃபாவா நசுபா ஜர்ரா? ரஃபா. அப்போ ல வந்தா லஹுவ என்ற ஒரு வார்த்தை அரபில் இல்லை. ஏன்? லக்கு போகிற ஹுவ வராது. இதை நான் சொல்கிறேன். லஹு என்றது இதா தௌக்கீதுக்கு வர்றது இல்லை. நான் சொல்கிறது இதை ல வந்தா இதை ஜர்ருடைய லவோட வந்தா அடுத்த வாரத்தை என்ன ஆகணும்? ஜர்ரா ஆகணும். அப்போ ஹுவோட ஜர் யாரு? ஹூ இல்லாட்டி ஹி. அப்போ குர்ஆன்ல எப்படி மிச்சம் தூரத்துக்கு வரும்? லஹு என்று தான் வரும். லஹு ஹுவோட வாரம் லஹு என்று தான் வரும். அவர் ஜர்ரா விட்டார். ஏன் ஜர்ரா விட்டார்? ஹூ இதெல்லாம் வந்த சுட்டி. விளங்கிச்சா? அப்போ அடுத்தது வந்து உதாரணத்துக்கு ஹும் வந்தா லஹும். லஹும் என்றா ஹும் தனியே இருந்தா ரஃபா. ஹும் லவோட சேர்ந்து வந்தா லஹும். ஹுவ ஹுமா ஹும். ஹுவ ஹுமா ஹும். லஹும் சேர்ந்து வந்தா
என்னது அது வந்து ஜர்ரா ஏன் லேவோட வந்து இல்லைஞ்சா இப்போ அந்துமெண்டா அப்ப அவர் நசுபில்லாடி ஜர்ன்னு சொல்ல தேவையில்லை. வெரி குட் கொஸ்டின். இவ்வளோ காலம் நீங்கள் படிச்சிங்க ஹும்மெண்டா நசுபில்லாடி ஜாரெண்டு சேர்ந்து வந்தா ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு செல்ல தேவையில்லை நசுபில்லாடி ஜாரெண்டு இப்போ வந்தா அவரை நாங்கள் ஜர்ரெண்டு தான் எடுத்து ஜாரெண்டு மாஷா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விளங்குது மாஷா இல்லை. இப்போ லஹூவெண்டா முந்தி படிச்சிங்க ஹூவெண்டா நசுபில்லாடி ஜார். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டீங்க, இப்போ கொஞ்சம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்க. இப்போ வந்து இல்லை இவர் ஜர்தான் எப்படி சொல்றீங்க? இது நசுபில்லாடி ஜாரெண்டு தானே படிச்சேன். லாவந்திக்கு ஜர்ருடைய அருப்பு வந்திக்குது அது சொல்லி இவர் ஜர்தான் விளங்கித்தானுங்கம்மா. ரைட். இப்போ லக்கும் அப்படிதான். லக்கும் என்ன லக்கும் தீனுக்கும் வலியதீன் லக்கும் அந்தும் தான் கும்மா மாறு என்னது ஜர்ரா நசுபிலாடி ஜர்ரா மாறுது. ஆனால் இனம் வந்தால் அது ஜர்ரா தான் விளங்கித்தானே. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து செல்லியத்தைக்கு ஒரு ல என்று உச்சரிக்கிறது, இல்லையெனில் லீ என்றும் உச்சரிக்க இயலும். உதாரணத்துக்கு லீ ரசூலின் இந்த பாருங்க லீ ரசூலின் ரசூலின் ஜர்ரா விஜய் ஜர்ரா விஜய் லீ வந்து சில நேரத்துக்கு பிரதி பேரோட வரக்குள்ள லா என்று வரும், இல்லாட்டி லீ என்று வரும். இது நீங்கள் நினைவைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. எப்படி நீங்கள் குருவான் இதை பார்ப்பீங்க, ஆனால் கொஞ்சம் லைட்டாக நினைவு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஜர்ருடைய எழுத்து லாமை முக்கியத்துவத்தைக்கான லாவுடன் குழப்ப வேண்டாம். இதான் நான் சொன்னேன் லாமுல் தௌக்கீதெண்டு இதுண்டு அதோட இது குழப்பிக்கொள்ளவான இன்னொரு லாவண்டி இருக்குது, அது லேண்டு தான் வரும். அது முக்கியத்துவத்துக்கு வாருது. உதாரணத்துக்கு வல் அசர் இன்னல் இன்சான லஃபியூசர் லஃபியூசர் லேக்கு பூரா என்ன வந்திக்குது ஃபீ வந்திக்குது. லேக்கு பூரா ஃபீ வந்திக்குது. லேன்றது ஜர்ருடைய அருஃபைந்தா ஃபீ வரையில் அவ இசுமுண்டு தான் வரணும். அதுக்கு பதிலாக என்ன வந்திக்குது இது ஃபீ வந்திக்குது. இந்த ஃபீ படித்த ஃபீ வந்திக்குது ஜர்ருடைய ஃபீ வந்திக்குது. இதோட லா ஒன்று வந்திக்குது லஃபி. அப்போ வந்து இது ஜர்ருடைய ஹர்ஃபைந்தா ஃபீ வரையலா இசுமுண்டு தான் வரணும். அப்போ இது வந்து ஜர்ருடைய ஹர்ஃப் ஒன்று இல்லை, இது வேற என்ன சொல்லுவோம், இது வேறலா. இது தவுக்கு இதுடைய லா என்று சொல்லுவாங்க. இது அர்த்தத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். சும்மலாம் அதோட இதை குழப்பிக்கொள்ளவானம்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறேன் தானுங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தள்ள போட்டிங்கன்னா இப்போ குழம்பும். இப்போ லைட்டாக உங்களுக்கு லா இதை பாத்தா காஃப்லாம்பா மின்ஃபியா நலாத்தா இல்லை நினைச்சுக்கிட்டா போதும். சில இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல டேலண்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு விளங்குறதுக்கு தான் இது நான் சொல்கிறேன். உங்களுக்கு பெருசாக தேவையில்லை, சரியா? அப்படி வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட அவங்க நினச்சாங்கண்டா இதெல்லாம் தலைவலி இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பார்க்க தேவையில்லை. நாங்கள் குருவான பார்க்கல இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுக்கு நிச்சயமாக என்ற அதிலாக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்கள் லெனாஹ்னு குர்ஆனில் வருது லெனாஹ்னு. அப்போ ல வந்தால் நாங்கள் சொன்னோம் என்ன வரையலாம் ரஃபா வரையலாம். நஹ்னு ரஃபாவை நசுபா ஜர்ரா ரஃபா. அப்போ லனாஹ்னு என்றா இது ஜர்ருடே லா உண்டு இல்லை, இல்லாட்டி நஹ்னு வரையலாம். நஹ்னு வந்தால் எப்படி வரும் லெனா என்று வரும். லெனா ஏன் நான் வந்து நசுபில்லாட்டி ஜர்ரு, ஆனால் இன வந்து இதை நான் வந்து ரஃபாவை நசுபா ஜர்ரா இதை நான் அது நசுபில்லாட்டி ஜர். ஆனால் ஈன லேக்கு புற வந்திக்குது. லேக்கு புற வந்தால் ஜர்ரு ஜர் இது ஜர். நான் படிக்குள்ள படித்தோம் நசுபில்லாட்டி ஜர், ஆனால் லேக்கு புற வந்து இந்த நஹ்னு ரஃபா தானே. ஓ இதை நஹ்னு ரஃபா. அப்போ இது வந்து இந்த லா வந்து ஜர்ருடைய ஜர்ருடைய ஹர்ஃப் இல்லை, வேற என்ன சரி ஹர்ஃப் உண்டு. இது வந்து தௌக்கீதுக்கு வர ஹர்ஃப் ஏன்டா நஹ்னு வரையலாம். அப்போ லெனாண்டு தான் வரும். அதை உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். அதுதான் இவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே இப்போ ல வந்து அதுக்கு புறவார வார்த்தை ஜர்ரா ஈந்தா அது வந்து ஜர்ருடைய ஹர்ஃப் தான். அதுக்கு புறவார்த்தை ஜர்ரா வல்லாட்டி அது ஜர்ருடைய ஹர்ஃபாவே இல்லை. நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக இதலாக்கு அர்த்தம் நிச்சயமாக. இதனாக்க இக்கு என்ற அர்த்தம். இதலாக்கு இக்கு எங்களுக்கு ஜர்ருடைய எழுத்துக்கு அர்த்தம் இக்கு வித்தியாசம். உடைய வர மாதிரி உடைய இல்லை இக்கு என்ற அர்த்தம் வேறு தானேம்மா. உதாரணத்துக்கு எனக்கு சோறு பிடிக்கும், எனக்கு என்னுடைய சோறு. உடையன்றது வந்து சொந்தத்தை குறிக்கிறது. இது இக்கு என்றது வந்து எனக்கு எனக்கு அவருக்கு அது இக்கு என்ற அர்த்தம். விளங்கிச்சா? ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஓகே, இதில் என்ன வேறு என்ன கொடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்போமே நாங்கள். ஜர்ருடைய எழுத்துக்கு வாவை சத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். ஜர்ருடைய அருப்பு இணைக்கப்பட்ட வாவோடு என்ன செய்வான இன்னும் இன்னும் மற்றும் என்ற அந்த வாவோட இதை குழப்பிக்கொள்ள வானம் என்று சொல்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா மிச்சம் தூரத்துக்கு சத்தியத்துக்கு வர வா ஸ்டார்ட்டுக்கு வரும், அடுத்த வா வந்து நடுவில் தான். அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும், இல்லாட்டி அர்த்தத்தை பார்த்தாலும் விளங்கும் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்தது மின் மற்றும் அன் உடன் மா இணைக்கப்படும் போது அவை மற்றும் மிம்மா மற்றும் அம்மா என எழுதப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா மின்னோட மா வரும். மின்னோட மா என்றா வேற வார்த்தை ஒன்று அரபில். மா என்றா எது என்ற அர்த்தம், இல்லை வட் என்ற அர்த்தம். சரிதானே? அப்ப மின்னோட மா வந்துச்சுன்னா மின்மா. இப்ப நாங்க மின் மா என்று சொல்லுங்க. ஒரு 5 தடவை சொல்லுங்க. மின் மா 5 தடவை சொல்லுங்க. இல்ல மின் மா மின் மா மின் மா மின் மா மின் மா மின் மா. கொஞ்ச நாள் போகல என்ன ஆகுது? மிம்மா ஆகுது. அதுதான் சொல்றாங்க மிம்மா. அரபிகள் சொல்லி சொல்லி பார்த்தாங்க இது விட லேசி மிம்மா சொல்றது. அப்ப மிம்மா என்று குர்ஆன்ல நீங்க கண்டா அதுல எத்தனை வார்த்தை இருக்குது? 2 வார்த்தை. என்ன 2 வார்த்தை? மீ என்றது ஒரு வார்த்தை. மீ இல்ல மின்னும் மாவும் அது உள்ள கேக்குது. அது மின்னும் மாவும் மீக்கு தானே விளங்குது இல்ல. ஏன்னா அது மின்மா அரபிகள் சொல்லி சொல்லி அது மின்மா ஆகிட்டாங்க. அரபிகள் எப்பயுமே பார்த்தே வந்து வாய்க்கு லேசா உச்சரிக்கிறது. மின்மா சொல்றது கஷ்டமாயிடுச்சு, மிம்மா ஆகிட்டாங்க. அப்ப இது 2 வார்த்தை. ஒன்று மின்னிக்கு ஒன்று மாய்க்குது. மா என்றால் அர்த்தத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். மா என்றா வட் என்ற அர்த்தம், எது என்ற அர்த்தம். அதை நாங்கள் அர்த்தத்தை பார்ப்போம். இது அம்மா பார்த்தவங்களுக்கு வேணும். அதே மாதிரி தான் அன்னும் மாவும் வரக்கோல என்ன ஆச்சு? அன்மா என்று சொல்லி அம்மா ஆகிட்டாங்க. அன்மா என்று சொல்லி அது அம்மா ஆகிட்டாங்க. விளங்கிச்சா? சரி, அன்மா என்றது என்ன சேர்த்து அம்மா ஆகிட்டாங்க. அப்ப குர்ஆன்ல நீங்க அம்மா கண்டா எத்தனை வார்த்தை? அது 2 வார்த்தை. என்ன 2 வார்த்தை? ஒன்று மா உண்டு இல்லம்மா. அன்னென்றது உண்டு. மாஷா அல்லாஹ். மா என்றது உண்டு. அன்னென்றது உண்டு, மா என்றது உண்டு. விளங்கிச்சா? அப்ப அம்மாண்டு வந்தால் நாங்க 2 வார்த்தை எடுக்கணும். அன்னென்றது உண்டு, மா என்றது உண்டு. எஸ், அன்னென்றது உண்டு, மா என்றது உண்டு. மிம்மாண்டு வந்தா மீ என்றது உண்டு. மீ இல்லம்மா. மா என்றது மா இல்லம்மா. மண் என்றது மண் இல்லம்மா. மின் கடைசிக்கு சொன்னீங்க. மின் என்றது உண்டு, மா என்றது உண்டு. மா என்றது உண்டு. மிம்மா என்றால் மின் உண்டு, மா உண்டு. அவ்வளவுதான். அன்னென்றால் அம்மா. அம்மா என்றால் அன்னென்றது உண்டு, மா என்றது உண்டு. விளங்கிச்சா? 2 வார்த்தைக்குள்ள 2 வார்த்தை அதுக்குள்ள இருக்குது. சரி, இன்னைக்கு பார்ப்போம். குர்ஆனை கொஞ்சம் பார்க்கணுமே. சுட்டியும் அம்மாவை பார்ப்போம். அம்மா எங்க வருது குர்ஆன்ல? உங்களுக்கு தெரியுமா அம்மா எங்க வருது? அம்மா எத்தசாலூன். அப்ப இப்ப நீங்க அம்மா எத்தசாலூன் ஓத போகல குர்ஆன்ல அம்மா என்று கண்டா நீங்க நினைக்க வேணா அது ஒரு வார்த்தை உண்டு. அதுக்குள்ள 2 வார்த்தை இருக்குது. அன்னென்றது உண்டு, மா என்றது உண்டு. அர்த்தத்தை பார்ப்போமா? அர்த்தம் அன்னெண்டா பத்தி. அன்னெண்டா பத்தி. மா என்றா எது என்று எடுக்கலும். எது என்று எடுக்கலும். எதை பத்தி. எதை பத்தி. அபவுட் வாட். அன்ன்றது அபவுட், மா என்றது வாட். அபவுட் வாட். அப்ப தமிழ்ல வந்து அன்ன்றது பத்தி, மா என்றா எது. எதை பத்தி. எதை பத்தி. அம்மா என்றா என்ன அர்த்தம்? எதை பத்தி. அம்மா எத்தசா அலூன. அது எத்தசா அலூன ஊனையில வந்து அது ஊனைக்கு நாங்கள் ஃபிகில படிப்போம். அது ஊனை வந்து அவர்கள். ஊனை வந்தா அவர்கள். சாலா என்று சொல்ற கேள்வி கேட்குறேன். அது தசாலா பேட்டர்னுக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கேமரில் வரும். சரியா? தசாலா என்ற பேட்டர்ல வந்தா அது சர்ஃப்ல வரும். தசாலாண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறேன். சாலண்டை கேட்குறேன். தசாலாண்டா ஒருத்தர் 2 பேர் கேட்டுக்கொள்றேன். இல்லை 3 பேர் 4-5 பேர் சேர்ந்து கேட்குறேன். அப்ப எத்தசா அலூனேண்டா அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கேட்குறாங்க? கேள்வி கேட்டுக்கொள்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30வது ஜூஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுறான்? அம்மா எத்தசாலூன். எதை பத்தி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அம்மா எத்தசாலூன். அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செய்கிறான்? நீனு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அந்த கேமராவை கொண்டு போய்த்து 1400 வருஷத்துக்கு முந்தி குர்ஆன் ஆயத்கள் இறங்குற டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தானே, மௌத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை ஈக்குது, சொர்க்கம் நரகம் ஈக்குது, கியாமத் நாள் ஈக்குது, கபருடைய லைஃப் ஈக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல போகல மக்களுக்கு இடையில் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு. இவ்வளோ காலம் அவங்க நினச்சி கொண்டிருந்தாங்க, சிலவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் மண்ணோட மண்ணாகிடுவோம், நாங்கள் திரும்பி பிறக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையான மாதிரி கேளும் என்று சொல்ல போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற
அத்தனை விஷயமும் எழுதப்படுது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மையோ தீமையோ எழுதப்படுது. இதெல்லாம் நீங்கள் மௌத்தாவின பிறகு திருப்பி எழுப்பி இதை ஒவ்வொன்றும் கேட்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு கியாமத் நாளில் காட்டுவான். அதை கேள்வி கேட்பான். மேபி அல்லாஹ் சுப்ஹானஹு சந்தோஷப்படுவான் எங்களை பார்த்து நாங்கள் குர்ஆனை படிக்கிறது. இதெல்லாம் கியாமத் நாளில் ரப்பு காட்டுவான். ஆனால் இது அந்த மக்கவாசிகளுக்கு தலைக்கு இது படலை. இது அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் நிறைய பாவம் செய்கிறார்கள். அவங்களுக்கு தான் திரும்பி நான் செய்கிற வாழ்க்கையில் செஞ்செல்லாம் கேள்வி கேட்டாருண்டா, அதை வச்சு எனக்கு சொர்க்கம் நரகம் தன்னாருண்டா, இதை விளங்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாகிடும். ஏண்டா அவங்க பாவத்திலே மூழ்கினாக்கள். நன்மை செய்கிறவத்தருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பாவத்தில் மூழ்கினாக்களுக்கு இது தாங்கலாம். அதுதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய ரீசன் ஆயிடுச்சு, இதுவும் உண்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை யோசிங்க. இந்த கேமராவை கொண்டு போகிறான் எங்கே? காபத்துல்லா கிட்ட மக்காக்கு. குர்ஆன் ஆயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சொல்கிறாங்க. அதில் மௌத்துக்கு போகிற வாழ்க்கை சொர்க்கம் நரகத்தை பற்றி லைக்குது. அந்த டைமில் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கொள்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னத்தை பற்றி கேட்குறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறாங்க. என்னத்தை பற்றி அவங்க கேட்குறாங்க? அம்மா எத்தசாலூன். இது சும்மா பசந்தா இந்த காரிய ஓதினத்துக்கு இது மாற சீரியஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறாங்க. எதை பற்றி அவங்க ஒருத்தர் கேட்டுக்கொள்கிறாங்க? அம்மா எத்தசாலூன். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொள்றாங்க. அனின் நபைல் அதீம், அனின் நபைல் அலீம். அண்ணண்டா பத்தி, அனின் நபா என்றா செய்தி, அதீம் மகத்தான செய்தியை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னது எது மகத்தான செய்தி? அது மகத்தான செய்தி தான் கியாமத் நாள். நாங்கள் எல்லாம் திரும்ப இழுக்கப்படுற நாள். அனின் நபைல் அலீம். உண்மைக்குமே நாங்கள் நான் இதை வச்சு யோசித்தேன். இதெல்லாம் எல்லாருக்கும் விளங்குறதுக்கு தான், எனக்கு தலைக்கு வந்தோண்டு தான் நாங்கள் இன்றைக்கி நியூஸ் பார்க்குறோம். ஏன்னா நியூஸ் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி அங்கே இது நடக்க போகுது, இல்லாட்டி ஒரு இந்த பூமிகம்பம், அதுக்கு என்ன சொல்கிறேன், இந்த நிலநடுக்கம் வரப்போகுது, அப்படி இல்லாட்டி ஒரு சுனாமி வரப்போகுதுன்றா எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. நியூஸ் அது பயம் வருது. அப்போ நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மகத்தான செய்தி அனின் நபைல் அலீம். கியாமத் நாளை பற்றி சொல்கிறான். உண்மையாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அந்த செய்தியை தான் பார்க்கணும். சூரா நபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை சொல்கிறான், எப்படி நடக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். அனின் நபைல் அலீம். இதில் தஃப்சீரை நீங்கள் போனீங்கன்னா பொறைய ஆயத் பார்க்கல விளங்கும். தஃப்சீரை பார்க்கவே தெரியல, அடுத்த ஆயத் பார்க்கல விளங்கும். அவங்க ஜோக்கை தான் பேசிக்கொள்கிறாங்க. அப்படின்டா அது ஒருத்தர் வந்திக்கிறாராமே, என்னது அவர் சொல்கிறாரு சொர்க்கமீக்குதான் நரகமீக்குதான் போய் சொல்லி கொண்டிருக்கிறாரு. இதை கேள்வி கேட்டு இதெல்லாம் நடக்காம போகுது, நாங்கள் எல்லாம் மண்ணா போன போகிறோம், எலும்புவா போகிறோம். இதை தான் அவங்க கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. வலது கையில் ரக்கீபிக்கிறாம், இடது கையில் அத்தீதிக்கிறாம். இவங்க நாங்கள் சொல்கிற இல்லை எழுதுகிறான். அப்போ அது புஸ்தகம் எவ்வளோ பெருசாகும். அது நோண்டியாக கேள்வி கேட்டுக்கொள்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நோண்டியாக கேள்வி கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தான் சூரா நபாவை இருக்கிறான். அதை நோண்டியாக இந்த கேமராவை கொண்டு போங்க, அதை வாசிக்கிற பாருங்க. அதை நோண்டிய ஒருத்தருக்கு ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோண்டி பண்ணி கொண்டு கேள்வி கேட்குறது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். அம்மா யத்தஸாலூன் அனின் நபைல் அலீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் சும்மா சொல்கிறேன். அதில் அவங்களுக்கு கருத்து வேட்பாடு. என்ன கருத்து வேட்பாடு? ஒருத்தர் சொல்கிறாரு நான் மரம் எழுப்ப மாட்டேன், இன்னொருத்தர் சொல்கிறார் நான் போய் நட்சத்திரமா இல்லாட்டி மரமாக மாறிடுவேன், இல்லை நான் பூனையா புலியா கரப்பொத்தனா ஒரு எறும்பா பிறப்பேன். இது கருத்து வேட்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர். அல்லதி ஹும் ஃபீ முக்தலிஃபூன் கல்லா சயஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்லா, இல்லவே இல்லை, அவங்க சொல்கிற ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சயஅலமூன், சீக்கிரமாகவே அவங்க தெரிஞ்சு கொள்ளுவாங்க. என்ன தெரிஞ்சு கொள்வாங்க தெரியுமா? கியாமத் வந்தோடனே அவங்களுக்கு விளங்கிடும் அவங்க சின்ன மோட கதைகள் எல்லாம் என்னண்டு. சும்மா கல்லா சயஅலமூன், அதுக்கு பிறகும் சீக்கிரமாகவே அவங்க தெரிஞ்சுக்கோ. தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, 1வது கல்லா சயஅலமூன் கியாமத் நாள், 2வது அப்பயும் அவங்களுக்கு விளங்காதான். விளங்கும், அது விளங்கினது சரியாக விளங்கும் எப்போ தெரியுமா? சும்மா கல்லா சயஅலமூன், அவங்கள தூக்கி நரகத்துக்கு போட்டுருவாங்க. கியாமத்னால மனுஷன் தட்ட மாறுவான். யாழ்லானே நரகத்துக்கு போட்டுட்டு ஏழையால இதை தாங்க ஏழையாலாண்டு. ஏன்னா அவனுக்கு அது கியாமத்னால தண்டனைகள் கேள்விகள் இது இதுவரை தாங்கல. அதுக்கு சொல்லுவான் நரகத்துக்கு சரி போட சொல்லி. நரகத்துக்கு போட்டால் தான் விளங்கும். அதை விட எத்தனையோ மடங்கு அது பயங்கரமான. கல்லா சயஅலமூன். இதுக்கு மாஷா தஃப்சீருக்கு இது போய்த்து பாருங்கள், சூரா நபாட தஃப்சீர். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக தான் சொன்னேன், அப்படி பசந்தாயிக்கும். பசந்தண்டா சுப்ஹானல்லாஹ். நீங்கள் மக்கா உள்ளுக்கு போய்த்து அதை நடக்கிறதுவல்
உங்களுக்கு விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட சொன்னாங்க. இந்த சூரா நபா அவங்களோட முடியை பழுக்க வச்சுட்டு அவ்வளோக்கு பர்சனான சூறா, அவ்வளோக்கு சீரியஸான சூறா. அந்த சூறா நபாக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே கியாமத் நாளை பற்றிக்குது, துனியாவோட விஷயங்கள் இருக்குது, துனியாவில் நாங்கள் என்னென்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் கியாமத் நாளை பற்றிக்குது, நரகத்தை பற்றிக்குது, சொர்க்கத்தை பற்றிக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் கியாமத் நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒருத்தருக்கு கேள்விகள், இது எல்லாமே சூறா நபாக்குள்ளே சுப்ஹான் பார பர்சனான சூறா. இன்ஷால்லா பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ என்ன அம்மான்றதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. எதை பற்றி அவங்க கேள்வி, அவங்க ஒருத்தருக்கு எதை பற்றி கேட்குறாங்க, அம்மா எது சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு மாற விதிக்கு இது பதில். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பாருங்கள், அது அர்த்தம் இப்போ பார்க்க வேணாம். இப்போ ஒன்றும் இதெல்லாம் பார்க்க போனால் இப்போ முதல் அரபை படிங்க இன்ஷால்லா. அதுக்கப்புறம் அதில் பாருங்க இன்ஷால்லா. இதுதான் இன்பம். இதுக்கு தான் நாங்கள் குர்ஆனை படி. இப்போ அம்மா என்ன அவங்களுக்கு விளங்குது, எதை பற்றி எதை சாவலும் அவங்க ஒருத்தருக்கு கேள்வி கேட்குறாங்க. ஓகே ஹைர் இன்ஷால்லா. பிரதி பேருடன் இலா மற்றும் அலா இணைக்கப்படும் போது யா உடன் உச்சரிப்பப்படும். உதாரணத்துக்கு இலைக்க. இது என்ன என்று சொன்னோம்மா, இலா என்ற வார்த்தைக்கு இது இலா என்ற வார்த்தை நாங்கள் சொல்லுதானே பாத்தா காஃப்லாம் வாவ் மின்ஃபி அன் அலா அத்தா இலா. இலா என்றது உதாரணத்துக்கு இலா என்ற வார்த்தை கேவோட வருது. கேன்னா அந்தையோட சேர்ந்து இலா கே என்றுக்கு பதிலாக அரபிகள் என்ன செஞ்சாங்க, இலா கேவை லேசிக்கு இலைக்க என்று சொன்னாங்க. அப்போ உதாரணத்துக்கு அலா ஹி என்றது அலாவோட ஹீ வரும், ஹுவோட வார ஹீ, அலா ஹீக்கு பதிலாக அலைஹி என்று சொன்னாங்க. அது லேசிக்கு சொல்கிறது. அப்போ அலைஹி என்று நீங்கள் குர்ஆனில் கண்டா இல்லை 2 இருக்குது. ஒன்று அலா, ஒன்று ஹீ. இலைக்க நீங்கள் கண்டா எத்தனை வார்த்தை இருக்குது, என்னது இலை உண்டு. இலை என்றது வார்த்தை இல்லை, இலா க. ஏன்னா இலை என்று நீங்கள் அருஃபுடைய இந்த ஜருடைய அருஃபுண்டு படிக்கல, இலா தான் படிச்சிங்க. இலா க தான் இலைக்கா ஆகுது, அலா ஹீ தான் அலைஹி ஆகுது. இதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க, பெருச சீன் இல்லை. இது அலாவும் இலாவும் செல் நேரத்துக்கு இது சேர்ந்து வரப்போகல இது யா உண்டு அரபிகள் லேசிக்கு போட்டுக்கொண்டாங்க அவங்களுக்கு விளங்குறதுக்கு. விளங்கிச்சாகுமா? ரைட். இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை மனப்பாடம் பண்ணதான். இது பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபியர் காஃப்லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. ரைட், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்னது தந்திக்குது, அசைன்மெண்ட் தந்திக்கிறாங்க செய்கிறதுக்கு. உங்களுக்கு இஷ்டமான நம்பரை சொல்லுங்க, நாங்கள் செய்வோம். என்னென்ன 2 செய்வோம், 2 இன்ஷால்லா. சும்மா சொல்லுங்கள் ஒரு நம்பர், இஷ்டமான நம்பர் சொல்லுங்கள், சும்மா பார்ப்போம். ஏன்னா இப்போ இது இல்லை குர்ஆனா இருந்தேன்னு வந்து அது எனக்கு ஒரு 15 நிமிஷம் பேய்த்திடும். அது சொல்லி நாங்கள் இந்த பிஹம்தி ரப்பி. ஓகே, பிஹம்தி 3வது. ஓகே, இதில் நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். இதில் முதலாவது எத்தனை வார்த்தைக்குன்னு சொல்லுங்கள் பார்க்க. எத்தனை வார்த்தை இது? பி என்ற ஒரு வார்த்தை. பி என்றது ஒரு வார்த்தை. மாஷா அல்லா. பி என்றது ஒரு வார்த்தை. வேற ஹம்த் என்ற ஒரு வார்த்தை. ஹம்த் என்றது ஒரு வார்த்தை. ரைட். இப்போ முதல்ல பிஹம்தி என்றது 2 வார்த்தை. இப்போ முந்தி வந்து நீங்கள் குர்ஆனில் பார்த்தா பிஹம்தி என்றா ஒரு வார்த்தை மாறிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், இல்லை இது 2 வார்த்தை. இல்லை ஒரு ஹர்ஃப் ஒண்டிக்குது. என்ன ஹர்ஃப் இருக்குது? ஜர்ருடைய ஹர்ஃப் இருக்குது. ஜர்ருடைய ஹர்ஃப் எது? அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கத்தானும்மா. இப்போ சொல்லுங்க பார்க்க. பி என்ற ஒரு வார்த்தை, ஹம்தி என்றது ஒரு வார்த்தை. அப்போ பிஹம்தி. பி என்றது ஓகே, அது ஜர்ருடைய ஹர்ஃப். ஹம்தி என்றது ரஃபாவா நசுபா ஜர்ரா. ஹம்தி ஜர்ரு. ஜர் ஏன் ஹம்தி ஜர்ரா வச்சு? பி வந்த சுட்டி ஜர்ருடைய ஹர்ஃப் ஒன்று வந்தா இப்போ உங்களுக்கு குர்ஆனை பார்க்கல விளங்கும். பிஹம்தி என்றது 2 வார்த்தை, ஹம்தி ஜர்ரா விக்குது. ஏன் ஜர்ரா விக்குது? பி வந்த சுட்டி ஜர்ரா. இப்போ நீங்கள் குர்ஆனை பார்க்குற எல்லா டைமும் இதுவரை தேடணும் இன்ஷால்லா. என்னச்சா? ஹம்தி, பிஹம்தி. ரைட். பிஹம்தி ஜர்ரா விக்குது. அப்போ இது விளங்கிச்சு தானே உங்களுக்கு? ரைட். இப்போ இதுக்கு நாங்கள் பாய்க்கிற வார்த்தை தான் ஜார் மஜ்ரூர் என்றது. ஜர்ருடைய ஹர்ஃபுக்கு நாங்கள் சொல்கிறது ஜார், ஜர்ருடைய இஸ்முக்கு நாங்கள் சொல்கிறது மஜ்ரூர். அப்போ இதில் ஜார் யார், மஜ்ரூர் யார்? ஜார் வந்ததே பி. பி ஜார், மஜ்ரூர் ஹம்தி. விளங்கிச்சா? இப்போ நீங்கள் கொஞ்சம் அரபு ஸ்டைலில் கொஞ்சம் படித்த மாதிரி காட்டிக்கொள்ளையிலும் உங்களுக்கு கொஞ்சம். ஓகே சரியா? பிஹம்தி. ஓகே. ஹம்த் என்ன அர்த்தம்? புகழ். இப்போ நீங்கள் பாருங்க அர்த்தம் அது அப்படிதான். இப்போ கொஞ்ச காலம் போகல அது அர்த்தம் வந்துடும். பி என்ற என்ன அர்த்தம்? உடன். கண்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? பிஹம்தி என்ன? புகழ் உடன். மாஷா அல்லாஹ். பாருங்க, நீங்க குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்றீங்க தனியா. பிஹம்தி புகழ் உடன். ரப்பிக்க வந்து ஜார் மஜ்ரூரா. ரப்பிக்க ரப்பி என்றது ஜர்ருடைய ஹர்ஃபா. எத்தனை வார்த்தை முதலாவது? எத்தனை வார்த்தை? ரப்பி என்ற ஒரு வார்த்தை. ரப்பிக்கு எத்தனை வார்த்தை?
ரப்பி என்றது ஒரு வார்த்தை, க என்றது ஒரு வார்த்தை. க என்ற அந்த தான் க ஆகுது. ஓகே, அப்போ ரப்பி என்றது ஜார் மஜ்ரூரா, ரப்பி என்றது ஜருடைய ஹர்ஃபா, பாத்தா காஃப் லாம் வாவ் மீன் ஃபியா நலாத்தா இலா ரப்பி அப்படிங்குதா? இல்லை. அப்போ அது ஜார் மஜ்ரூர் இல்லை, அது சும்மா ரப்பி. அது சும்மா ரப்பி. க வந்ததே அந்த. ஆனால் இது நீங்கள் ஜார் மஜ்ரூர் இல்லைன்றாலும் அப்போ இது ஜார் ரப்பிக்க என்ற மட்டும் எடுப்போம். இப்போ ரப்பிக்க வந்து ஜார் மஜ்ரூர் இல்லாட்டி ரெண்டு வார்த்தைண்டா அதுக்கு வேற என்ன சரி சம்பந்தம் ஒன்று ஈக்குமே. அது என்ன சம்பந்தம் உங்களுக்கு கண்டுபிடிக்கல? அது வந்தது இது நான் படித்தேன். அவசரம் இல்லை, அல்லாவுடைய அவசரம் இல்லை, நாளைக்கு சொன்னாலும் போதும். இல்லை மௌசூப் சிஃபாவா? இல்லை நாளைக்கு பிரச்சனை இல்லை, அவசரம் இல்லைம்மா, யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க, நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது நாளைக்கு சொல்ல தேவை. முதலாவது படிச்ச இதாஃபா, முதாஃப் முதாஃபிலே. இல்ல முதாஃப் யாரு, முதாஃபிலே யாரு? இவர் ரப்பி வந்ததே முதாஃப், க வந்ததே முதாஃபிலே. ரப்பி வந்ததே முதாஃப், க வந்து முதாஃபிலே. இதுக்கு ரெண்டு இடையில என்ன அர்த்தம் வரும்? உடைய வரும். அப்ப க என்றா என்ன அர்த்தம்? க என்றால் அந்த என்ன அர்த்தம்? அந்த நீ உடைய ரப்பு. அப்ப நாங்க தமிழ்ல எப்படி சொல்றேன்? நீ உடைய ரப்பு என்ன சொல்றேன்? உன்னுடைய ரப்பு. உன்னுடைய ரப்பு. ரப்பிகேண்டா உன்னுடைய ரப்பு. ஓகே, இன்னொரு விஷயம். ஓகே, மாஷா அல்லாஹ். உன்னுடைய தானே, உன்னுடைய ரப்பு தானே இது. இது வந்து புகழுடன் தானே. இப்போ எனக்கு இதை யோசிச்சு சொல்லுங்க, இதை ஹம்திக்கும் ரப்பிக்கும் என்ன சரி சம்பந்தம் இருக்குதா? ஹம்திக்கும் ரப்பிக்கும் என்ன சரி சம்பந்தம் இருக்குதா? ரப்பி புகழ் ரப்பு தானே, ரப்புக்கு புகழ் இல்ல ரப்புக்கு புகழ் இல்ல. கிராமரா சொல்லுங்க, ஹம்திக்கும் ரப்பிக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஹம்தி வந்து இது ரெண்டுமே என்னது, இந்த இப்போ ஒன்று சரி எனக்கு அதுவும் நினைவு வர்றதில்லப்பா. நாங்கள் 3 தான் படிச்சுக்கிறோம் இப்போ. ஒன்று இதாஃபா படிச்சுக்கிறோம், வேறது முதாஃபிலே படிச்சுக்கிறோம், மௌசூப் சிஃபா படிச்சுக்கிறோம், ஜர்ருடைய ஹர்ஃப் படிச்சுக்கிறோம். முதாஃபிலேயா? மாஷா அல்லாஹ். எப்படி முதாஃபிலே ஆயிடுச்சு? ஹம்தி ரப்பி. ஹம்தி வந்ததே முதாஃப். எப்படி முதாஃப்னு சொல்றீங்கம்மா? அல்ல பாரம் இல்ல. சரி. ரப்பி முதாஃபில். எப்படி ரப்பி முதாஃபிலே ஆச்சு? ரப்பி வந்ததே முதாஃப், ஹம்தி முதாஃபிலே. முதாஃபிலே முதல்ல வருமா, முதாஃப் முதல்ல வருமா? முதாஃப் தான் முதல்ல. அப்ப நீங்க முதாஃபிலே பின்னே கொண்டு போனீங்க. அது மாதிரி தான், ரப்பி தான் முதாஃப். முதாஃபா முதல்ல வரும். முதாஃபிலே தானே, முதாஃபிலே முதல்ல வரும். இல்ல முதாஃப் நீ குழப்பறடா. நான் குழப்பறல, நீங்க என்ன செய்து குழப்பறீங்க? முதாஃப் முதல்ல வருமா? முதாஃப் தான் முதல்ல வரும். முதாஃப் முதல்ல வரும். முதாஃபிலே பிறகு வரும். ஓகே, சரி. ஓகே, அப்ப சொல்லுங்களே. முதாஃப் முதல்ல வரும்னா யார்? முதாஃபில. ஹம்தி ரப்பி மட்டும் தான், அடுத்தெல்லாம் மறந்துடுங்க. ரப்பு வந்ததே முதாஃப். உம்மா முதல்ல வரும் என்று சொல்லி பின்னு கேட்கறது சொல்றீங்க. இது உங்க அரபுல தானே? பின்னுக்கு நான் அரபுல தான் கேட்கிறேன். நீ அர்த்தத்தை பார்க்க சொல்ல, அரபுல தான் கேட்கிறேன். முதாஃபில அரபுல தானே. சரிம்மா, குழப்பிக்கொள்ள வேணாம். சரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஹம்தியும் ரப்பி மட்டும் எடுங்க, சரியா? ஹம்திக்கு வந்து அல் வந்து இல்லை, பாரம் இல்லை. அப்போ அது என்னது? அது முதாஃப். அல் வராட்டி பாரம் இல்லாட்டி முதாஃப், சரியா? முதாஃபிலே முதல்ல வராது, முதாஃப் தான் முதல்ல. டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் அது பிரச்சனை ஆகுது. ஹம்திக்கு அல் இல்லை, பாரம் இல்லை, முதாஃப். ரப்பி வந்து ஜர்ராய்க்குது, அப்போ அது முதாஃபிலே. அவ்வளோதான், பெருசாக யோசிக்கிறது இல்லை. அப்போ இதை என்ன இப்படி மொழிபெயர்க்கிறேன்? முதல்ல புகழுடைய ரப்பா இல்ல, புகழுடைய ரப் இல்ல. முதல்ல முதாஃபிலே தான் மொழிபெயர்க்கணும். ரப்புடைய புகழ் விளங்கிச்சா? முதாஃபிலே தான் மொழிபெயர்க்கணும். முதாஃபிலே தான். இப்ப நாங்க என்ன உதாரணம் நாங்க படிச்சோம்? ரசூலுல்லாஹி. ரசூலு என்றது முதாஃப், அல்லாஹி என்றது முதாஃபிலே. ஆனா நாங்க மொழிபெயர போகல அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப முதாஃபிலே முதல்ல சொன்னோமா, முதாஃப சொன்னோமா? முதாஃபிலே தான் முதல்ல சொன்னோம். அர்த்தம்
அரபுல வந்து முதாஃப் தான் முதல்ல வரும், முதாஃபிலே அதான் முதாஃப் முதாஃபிலேன்னு நாங்கள் சொல்றோம். முதாஃப் தான் முதல்ல வரும், முதாஃபிலே ரெண்டாவது வரும். ஆனா தமிழ்ல முதாஃபிலே முதல்ல சொல்லி முதாஃபும் ரெண்டாவது சொல்லும். அது அப்ப ஈன வந்து முதாஃப் வந்து ஹம்தி, ரப்பி வந்து முதாஃபிலே, ரப்புடைய புகழ். ஆனா இப்ப ரப்பி ரப்பிக்க என்ன நான் ஆல்ரெடி பார்த்தோம், அது முதாஃப் முதாஃபிலே தான். உங்களுடைய ரப்புடைய புகழ். பி என்றால் உடன், உடன், உங்களுடைய ரப்புடைய புகழுடன். மாஷா அல்லாஹ். வஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இதான் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய புகழ். விளங்கிச்சா? இன்னொரு தடவை அதை பார்க்கணுமா இல்லை தேவையில்லையா? இன்னொரு தடவை பார்ப்போம். சரி, இப்போ விளங்கிச்சு தானே சப்ஜெக்ட்? சரி, இப்போ நான் அதே கேள்வி கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் கிட்டே ஆக்கி. சரி, பிஹம்தி என்றது எத்தனை வார்த்தை? ரெண்டு வார்த்தை. என்னென்ன வார்த்தை? அர்த்தம் என்ன? புகழுடன். ரப்பிக்கும் ரப்பிக்கும் ஹம்திக்கும் என்ன சம்பந்தம்? ரப்பிக்கும் ஹம்திக்கும் முதாஃப் முதாஃப். இந்த க வெட்டனா கவான. ரப்பிக்கும் முதாஃப் முதாஃபிலை. எது முதாஃப் எது முதாஃபிலை? இது முதாஃப், ஹம்தி முதாஃப். ஹம்தி முதாஃப், ரப்பி முதாஃபிலை. எப்படி ஹம்தி முதாஃப் ஆயிச்சு? இது வந்தது அல்லில்ல பாரம் இல்ல. ஹம்துக்கு அல்லில்ல பாரம் இல்ல. ரப்பி வந்து ஜர்ராய் முதாஃப் முதாஃபிலை. அப்ப அது எப்படி மொழிபெயர்க்கிறே? ரப்புடைய புகழ். ரப்புடைய புகழ். பிஎம் சேர்த்திக்கண்டா ரப்புடைய புகழ். புகழ் புகழ் புகழ். பிஎண்டா உடன். உடன். ரப்புடைய புகழுடன். ரப்புடைய புகழுடன். இதை மட்டும் விளங்கிச்சா அம்மா? ரைட். இப்போ நான் காவல் கொடாரன். காவெண்டா என்ன? காவெண்டா அந்த. அந்த. இந்த காக்கும் ரப்பிக்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய ரப். உன்னுடைய ரப் என்ன சம்பந்தம்? முதாஃப் முதாஃபிலே. ரப்பி வந்து எப்படி முதாஃப் ஆவிச்சு? ரப்பு வந்து அல்லில்ல பாரம் இல்ல. அல்லில்ல பாரம் இல்ல. க வந்தது ரஃபா நஸ்பா ஜர்ரா. ரஃபா இல்ல ஜர்ரு தான். இன்னைக்கு வந்தது நஸ்பில்லாட்டி ஜர் சுட்டி. நஸ்பில்லாட்டி ஜர் சுட்டி. முதாஃப் ஒண்டிக்கிற சுட்டி. அவர் ஜர்ரு. ஜர்ரு தான். அப்ப இது ரெண்டு என்னது? உங்களுடைய ரப்புடைய புகழ் உடன். இதான் அர்த்தம். உங்களுடைய ரப்புடைய புகழ் உடன். ரைட் தானே? இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் கொஞ்சம் தலைய குழம்பு. என்ன தெரியுமாம்மா? இந்த ரப்பி என்ற வார்த்தைக்கு தானே, ரப்பி என்ற வார்த்தை ஹம்தியோட பார்த்தா என்ன? முதாஃப் இலை. ஹம்தி முதாஃப், ரப்பி முதாஃப் இலை. ஆனால் இதை கவோட பார்த்தா முதாஃப். விளங்கிச்சா இல்லையா? இது ரப்பி என்ற வார்த்தை இவரோட பார்த்தா இவரோட பார்த்தா முதாஃபிலை, இவரோட பார்த்தா முதாஃப். ரப்பி நடுவுல இருந்து ஒருத்தருக்கு முதாஃபிலை ஆகிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு முதாஃப் ஆகிக்கிறாரு. விளங்கிச்சா? இதே மாதிரி ஒன்றைக்கு மாலிக் யௌமித்தீன் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அது யௌமி என்ற வார்த்தை மாலிக்கு முதாஃபிலே ஆயிப்பாரு, அத்தீனிக்கு முதாஃப் ஆயிப்பாரு. அதுதான் இது மாதிரி ஒன்று தான் ஐநே நடந்துக்குது. அதான் இப்போ கணக்கு முன்னுக்கிறது பாருங்களேன். அப்போ உங்களுடைய ரப்புடைய உடையன்றது ரெண்டு தடவை வருது. உங்களுடைய ரப்புடைய புகழுடன். அந்த பியும் வந்ததே இந்த பியா. இது ஜருடைய பியா. இதுதான் பிஹம்தி. இந்த பி அந்த ப ஐசும நாமல். இது வந்து ரப்பிக்கு வரபா. இதுக்கும் ஜருடைய ரப்பி. ரப்பி என்ற வார்த்தை என்ன தெரியும்? ரப்பு எஜமான். அர்த்தம் சரியா பார்க்குறேன்டா. உங்களுடைய எஜமானுடைய புகழுடன். விளங்கிச்சா? இன்னொன்றே ஒன்று பார்ப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சரியான கஷ்டமே விளங்குறதுக்கு மாதிரி விளங்கினாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போகல உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்க. பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய புகழுடன். இப்போ இசாஜா நஸ்ருல்லா தானே அதில் தான் வருது நான் நினைக்கிறேன். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அப்போ உங்களுக்கு இது உதகல் நான் உங்களுடைய ரப்புடைய புகழுடன். அது அர்த்தத்தில் நான் பார்ப்போம் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இன்னொன்று ஒரு நம்பர் ஒன்று சொல்லலை, அதையும் செய்யும். இப்போ நான் 3 செஞ்சோம். இன்னொன்று செய்வோம், அதோட முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்வோம்? மின் ஹவுஃபின் லேசான ஒன்று செய்வோம். இது மின் ஹவுஃபின் எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. மின் என்றது ஒரு வார்த்தை, ஹவுஃபின் என்றது ஒரு வார்த்தை. மின் ஓகே. மின் என்றது ஜர்ருடைய ஹர்ஃப். ஹவுஃபின் என்றது
ஜர்ராய்க்கு ஜர்ராய்க்குது. எப்படி ஜர்ராய்க்குதுன்னு சொல்கிறீங்க? ஹவுஃபின் தானே. ஃபின். அப்போ ரஃபா என்னது? ஹவுஃபுன். நசுப்? ஹவுஃபன். ஹவுஃபன். ஜர்ரு ஹவுஃப் ஃபின். சரிதானே? அப்போ இதில் ஜார் எது, மஜ்ரூர் எது? ஜார் வந்தது மின். மின் வந்து ஜார், மஜ்ரூர் ஹவுஃபின். மஜ்ரூர் ஹவுஃபின். இது அர்த்தம் எனக்கு நினைவிக்கிறமாக்கி சொல்கிறேன். ஹவுஃப் என்றா பயம். பயம். ஓ பயம். ஹவுஃப் என்றது பயம். ஹவும் என்றா தான் மனிதன். ஹவுஃப் என்றா ஹவுஃப் என்றா பயம். மின் என்றா இருந்து. மின் ஹவுஃபின் என்றா மின் ஹவுஃபின் இருந்து. மின்னா இருந்து. பயத்தில் இருந்து. பயத்தில் இருந்து. இந்த மாதிரி அர்த்தம் தான். ஆனால் அர்த்தம் முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு சும்மா லைட்டாக விளங்குறதுக்கு சொன்னேன். இந்த பயத்தில் இருந்து. அப்போ இதையும் கொஞ்சம் 11 பார்ப்போமே. வமின் ஷர்ரி. வா என்றா இன்னும். இதை வந்து சத்தியத்துக்கு வர வா இல்லை. இது இன்னும் என்று வமின் ஷர். இது நடுவில் வாருது. வமின் மின் ஷர். இது மின் வந்து சுட்டி மின்னோட சத்தியம் பண்ணல. வா வந்து சத்தியம் பண்ணுறேன்டா ஒரு என்ன சார் ஒரு விஷயத்தில் தான் மின்னோட சத்தியம் பண்ணல. மின் என்றா இருந்து. ஷர் என்றா கெடுதி. ஏன் ஷர்ரி ஜர்ராவிக்குது? மின். அப்போ ஜார் யாரு? மின். மஜ்ரூர் யாரு? ஷர். ஷர்ரி. கெடிதியில் இருந்து. வமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கம். கெடிதியில் இருந்து. விளைத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு நாங்கள் பாதுகாப்பு தேட்டோம். இது அர்த்தம் இல்லை. நாங்கள் முன்னுக்கு பார்ப்போம். விளங்கிச்சா? இது சரியான லேசி. என்ன நினைச்சுக்கணும்? பாத்தா காஃபாம் பாத்தா மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. இதை நினைச்சுக்கொண்டா சரி. அதை நினைவச்சுக்கொண்டு இன்ஷால்லா இதே நீங்கள் செய்யுங்க. இன்ஷால்லா நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு லேசான டாபிக். அதுதான் என்னது? நசுபுடைய எழுத்துக்கள். நசுபுடைய எழுத்துக்கள். இப்போ நாங்கள் 3 செஞ்சிட்டோம். இது வந்து 4வது. அப்புறம் 1 தாய்க்குது. அப்புறம் முடிஞ்சு அப்புறம் ஃபியல். அப்புறம் அது முடிஞ்சு அப்புறம் குருவான். இன்ஷால்லா சரி மனுஷாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இது எல்லாத்தையும் லேசாக்கி தரணும். படிக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தியை தரத்துக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி இன்ஷால்லா குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. சுப்ஹானல்லாஹ் தீண்ட பாதையில் எல்லாம் அனுப்பி வைக்கட்டும். இது குர்ஆனை படிச்சு தந்து. ஆமீன் ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل وسلم.